வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்த கூத்துகள் தான். சட்டமன்றத்தில் கைகலப்பு வர போயிருக்காங்க. அதில் ஒரு எம்எல்ஏ திமுகவினர் மீது அடிக்கிறதுக்கே பாஞ்சிருக்கிறார் அப்படின்ற செய்திகள்லாம் பார்த்தோம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது, அதை பற்றின விரிவான செய்திகளை ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்துடலாம். நேற்று சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை நடந்திருக்கு. அதுலேயே பெரிய குழப்பம், கூச்சல்னு சொல்ல முடியாது, நிறைய குளறுபடிகள். அதாவது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது, அடுத்த தேசிய கீதம் பாடுறது, அப்புறம் ஆளுநர் உரை முடிஞ்சவுடனே மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம். இது ஆக்சுவலாக இதில் என்ன மரபு மீறல் இருக்குது அது இதுன்னு எல்லோரும் பேசுகிறாங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா நாம் பள்ளிகளில் இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம். ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்கன்னா ஒரு வாழ்த்து பாடல், அதுக்கு பள்ளிகளை பொறுத்து கடவுள் வாழ்த்தாகவும் இருக்கும். நிகழ்ச்சி எல்லாம் பேசி முடித்து எல்லாம் முடிஞ்சோடனே ஃபைனலாக தேசிய கீதம் முடிஞ்சாச்சுன்னா முடிஞ்சுது அப்படின்ற, அதாவது நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு அப்படின்றதோட அடையாளமாகத்தான் தேசிய கீதம் இருக்கும். ஒரு சில இடங்களில் தான் விதிவிலக்காக தேசிய கீதம் என்பது நிகழ்ச்சியின் தொடக்கத்துக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனால் பொதுவாக தமிழ்நாட்டில் இருந்த மரபுன்றது தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கி தேசிய கீதத்தோடு முடிப்பதுன்றது 50 ஆண்டுகள் நம்ம இந்த மரபில் தான் வந்துட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு தேசிய பண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னென்னா வந்தே மாதரம் பாடி ஆரம்பித்து தேசிய கீதம் பாடி முடிக்கிறது அப்படின்னு. இது சரியான போக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சரியான போக்கே கிடையாது. ஏன்னா இந்த வந்தே மாதரத்தை எடுத்துகிட்டு கடைசியாக நாங்கள் பாரத மாதாவுக்கு ஒரு வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்தே மாதரம் பாடலே காளியை குறித்து பாடக்கூடிய ஒரு பாடல் தான். வங்காளத்தில் காளியை வணங்கி பாடக்கூடிய ஒரு பாடல் தான் வந்தே மாதரம். அப்போ மற்ற மதத்தை நம்ம ஒரு இந்து நாடுலாம் கிடையாது. நம்ம செக்குலர் கண்ட்ரினா அந்த நாட்டுக்கு எந்த மதத்தின் அடையாளமும் இருக்கக்கூடாது. அதுக்கு இந்து மத அடையாளமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அடையாளமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அடையாளமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தின் அடையாளத்தையும் அரசாங்கம் கையில் எடுக்கக்கூடாதுன்றது தான் செக்குலர் கண்ட்ரின்றதோட அர்த்தம். இப்போ வந்தே மாதரம் முதல்ல பாடினதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கொஞ்சம் பாருங்கள், இப்போ சொல்கிறதே எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அவங்க கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க, நீங்களும் கொஞ்சம் இறங்கி வரலாம்ல அப்படின்றாங்க. இந்த சமரசம்னு சொல்லி பேசுகிறது தான் என்னென்னா, முதல்ல சமரசம்பாங்க, அப்புறம் அதுக்கு பழக்கிறது, அந்த பழக்கத்தை அதான் மரபு, புது மரபு அப்படின்னு சொல்லி மாற்றுறது அப்படிங்கிறது தான் பாஜகவோட டெக்னிக்கு. அந்த டெக்னிக்கையே ஃபாலோ பண்ணி இங்கேயும் நிகழ்ச்சியில் முதல்ல தேசிய தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு அப்புறம் தானே நாங்கள் தேசிய கீதம் பாடணும், நீங்களும் கொஞ்சம் இறங்கி வரலாம்ல அப்படின்னா, அப்போ அடுத்தால எங்கே இறங்கி வர சொல்லுவாங்க, வந்தே மாதரம் போடணும்பாங்க. புரியுதா? ஸோ இது கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அதன் பிறகு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா, முதலமைச்சர் பேசும்போது இந்த மேகதாது அணைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதை சொல்கிறாரு. உதயநிதி மறுபடி பேசும்போது நாங்கள் இந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம், வரவேற்பது மட்டுமில்லை, ஆரம்பத்திலேருந்து நாங்கள் மேகதாதுக்கு என்னெல்லாம் சொன்னோம் அப்படின்றத எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு, இதை வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு கடிதமாக அனுப்பக்கூடாது, நம்ம அனைத்து கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரையுமே ஒன்றாக சேர்ந்து மொத்த தமிழ்நாடும் இந்த மேகதாது அணை திட்டத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத பிரதமரிடம் நேரில் சென்று ஒரு குழுவாக போய் நாம் இந்த கடிதத்தை கொடுக்கணும். வழக்கமாக செய்கிற மாதிரி இங்கேருந்து கடிதம் எழுதுறதுன்றது எல்லோரும் நிறைய பேர் புரியாமல் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு இமெயில் போட வேண்டியது தானே, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட வேண்டியது தானேன்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அரசு குறித்த வேலைகளுக்கு நான் இத்தனாம் தேதி லெட்டர் போட்டேன் அப்படின்னு ரெக்கார்டு வேணுன்றதுக்காக தான் அந்த கடிதம் எழுதுறது. இந்த கடிதம் எழுதுறதுன்றது என்னன்னே புரியாமையே இப்போ நம்ம கல்லூரி போகிறோம், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு நடைமுறை, ஒரு ஆன் ரெக்கார்டு இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது அப்படின்றத வலியுறுத்துவதற்கு உதயநிதி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த அதை பதிவு பண்ணுறதை கூட நாம் ஒரு குழுவாக சென்று தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் குழு அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு குழுவாக சென்று இதை வலியுறுத்திட்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். இதுவும் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இப்படி இந்த வரவேற்கத்தக்கதாக ஒரு நிகழ்ச்சி நடந்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் கசா முசான்னு ஆகிப்போச்சு
சட்டசபையை. அங்கே வந்து ஆஸ்டின் ஒரு எம்எல்ஏ, திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு, என்னங்க முதலமைச்சர் வந்து இப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படிலாம் ஒரு கலவரம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவம்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி கொலை குற்றங்கள்லாம் நடக்குது, இதுக்கெல்லாம் பற்றி வாயவே திறக்க மாட்டாரா முதலமைச்சர் அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது பதில் சொல்லணும். பதில் சொல்கிறதுக்கு பதிலாக ஆதவர்ஜுனா எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், எங்கள் முதலமைச்சருக்கு வந்து எப்போ பேசணும், என்ன பேசணும், ஏது பேசணும், எப்படி பேசணும்னு எல்லாமே அவருக்கு தெரியும். கொளத்தூரில் 5 நிமிஷம் தான் வந்து பேசினார், என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு நக்கல் அடிச்சிருக்காரு. அப்போ சிவசங்கர் எம்எல்ஏ அவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்கள், பேசுறது இப்போ தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அதுக்கு உண்டான பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு குளத்தூரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு விலை சொன்னான்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஏன் பதில் சொல்கிறீங்கன்ற மாதிரி அவர் கேட்க 2 பக்கமும் ஒரே கலவரமாகி, அதுவும் குறிப்பாக தாவேகாவினர் ஊன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏய் ஏய் அப்படின்லாம் அந்த விஜய் படத்தில் டைலாக் விடுவார்ல, அந்த மாதிரி ஏன்னு எல்லாம் கத்தியிருக்கிறாங்க. அதில் ராயபுரம் எம்எல்ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு, பின்வரிசையில் இருந்தவர் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி வந்திருக்கிறார். ஓடி வந்தால் என்ன பண்ண போகிறாரு, அடிக்க போகிறாராம்மா. இதைத்தான் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது, நடிகர்கள் தலைமையில் இப்படியெல்லாம் ஒரு கூட அமைச்சா இதுதான் நடக்கும். இது வந்து 89 இதுதான் நடந்தது. ஜெயலலிதா அம்மையார் அரசியல் பண்படாமல் இருந்த காலத்தில் என்ன நடந்தது, கலைஞர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறதுக்கு எடுக்கிறாரு, வாசிக்க தொடங்குகிறார். நேராக ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன பண்ணாங்க, அதை நிதிநிலை அறிக்கையை எடுத்து கிழித்து அவர் தலையிலே போட்டார். இது நடந்த சம்பவம். ஸோ அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் சட்டசபை எப்படி இருக்கும், இப்படி வன்முறைக்கான கூடாரமாகத்தான் மாறும். கொஞ்சம் கூட நாகரிகம், அதாவது அதை சொல்லதே அதான் சொல்லுவாங்க, அவை நாகரிகம் அப்படின்னு. அந்த அவை நாகரிகமே இல்லாமல் இப்படி தாவைக்காவினர் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தூத்துக்குடி எம்எல்ஏ கேட்டதில் என்ன தப்பு, நேற்று நம்ம பேசின வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, 40 நாட்களில் 1000 வன்முறை செய்திகள் பதிவாயிருக்கு. 1 2 இல்லை, வெறும் 40 நாளில் 1000 இடங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றம், செக்ஷுவல் அப்யூஸு, சைல்டு அப்யூஸு, கொலை, எக்ஸ்டார்ஷன், கரப்ஷன், என்னெல்லாம் இருக்கோ எல்லா கேட்டகரியிலையும் சேர்த்து அந்த வெப்சைட் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், tvkfiles.org. தேதி வாரியாக அவங்க எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. எந்த தேதியில் எந்த ஊரில் என்ன குற்றம், அந்த 1000 குற்றங்களுக்கான செய்திகளையும் அந்த வெப்சைட்டில் தரம் பிரித்து போட்டிருக்காங்க. என்ன தரம் பிரிச்சுன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 243, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 145 அப்படின்னு ஒன்னொன்னையும் செக்மெண்ட்டாக அவங்க கேட்டகரி போட்டு, இந்தந்த கேட்டகரியில் இந்தந்த குற்றங்கள் இந்தந்த தேதியில் இந்தந்த ஊரில் நடந்திருக்குன்னு விலாவாரியாக லிஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேபி அதிக போனாலே எனக்கு தெரிஞ்சு ஞாபகத்துப்படி ஒரு 10-12 சம்பவங்களுக்கு மேலே எதுவுமே வந்திருக்காது. அதுக்கே மீடியா வந்து அப்படி தக்கான்னு குதிச்சாங்க. ஒரு சம்பவம் நடந்ததுன்னா விட மாட்டாங்க, அடுத்த நியூஸ் கிடைக்கிற வரை அந்த சம்பவத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுனது தப்புன்னு சொல்லலை, அது அந்த பேசின பத்திரிகையாளர்கள் மீடியாக்காரங்க பூரா இப்போ எங்கே போனாங்க, வெறும் அதாவது 5 ஆண்டுகளில் ஒரு 12 சம்பவங்கள், அதுக்கு அப்படி கூச்சல் போட்டாங்க. கூச்சல் போட்டது மட்டும் இல்லை, திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு, மே 11 தொடங்கி இன்னையோட 40 நாட்கள் தான் முடிஞ்சிருக்கு. ஆட்சியில் விஜய் அவர்கள் அமர்ந்து சரியாக இன்னையோட 40 நாள் முடிஞ்சு. இந்த 40 நாளில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும், ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நடந்திருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, எல்லா மாவட்டங்களிலும் இன்வேரியபிளாக மொத்தமாக சுமார் 1000 குற்றவியல் சம்பவங்கள் நடந்திருக்கு. என்னெல்லாம் இன்க்ளூடட் கரப்ஷன், எங்கெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது அரசு அதிகாரிகள் மாட்டின செய்திகள் வருது. இவர்கள் கொடுத்த டெண்டர்லாம் டப்புன்னு ஒரு நாளைக்கு 40 டெண்டர்லாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இப்படி சுமார் 40 நாளில் 1000 குற்றங்கள் நடந்திருக்குன்றத விலாவாரியாக ஒரு வெப்சைட்டில் தெளிவாக போட்டிருக்காங்க, tvkfiles.org. அது வந்து முதல்வர் பார்வைக்கு போகவே இல்லையா, இல்லை காவல்துறை பார்வைக்கு போகவே இல்லையா? அப்போ காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, காவல்துறை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? அவர் கேட்குறாரு. கேட்டால் என்ன சொல்லணும், ஒன்று முதலமைச்சர் பதில் சொல்லணும்,
இல்லை அவர் எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ தான் பேசுவாருன்னு ஆதவர்ஜினா சொன்ன மாதிரியே இருக்கட்டும். அப்போ கூட நீங்கள் ஆதவர்ஜினா என்ன சொல்லியிருக்கணும், தூத்துக்குடியில் என்ன நடந்தது, அந்த சம்பவத்துக்கு என்ன காரணம், இல்லை அதை பற்றின விவரத்தை சொல்லணும், இல்லை அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு சொல்லணும். அவர் அதெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் முதலமைச்சர் எப்போ பேசணும்னு அவருக்கு தெரியும், 5 நிமிஷம் குளத்தூரில் பேசுனதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமில்ல அப்படின்றார். அப்போ தூத்துக்குடியை பற்றி இவர் 5 நிமிஷம் பேசினாருன்னா தூத்துக்குடியை கொளுத்தி விட்ருவாங்களா? என்ன நடக்குது? அவர் சொன்ன பாதுகாப்பு இல்லைன்ற சூழல் இப்போ தான் ஒரிஜினலாக வந்திருக்குது. இந்த வைப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இந்த வைப்பு பூரா என்னாச்சு, இந்த வைப் பண்ணவங்க தான் வந்து ராத்திரி 2 மணிக்கு போய் அண்ணா நகரில் பிரியாணி சாப்பிட்டாங்க. பெண்கள் பசங்க எல்லாருமே சேர்த்துன்னு சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் ராத்திரி 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட முடியுமா? பிரியாணி இல்லை, ராத்திரியில் வெளியவே வர முடியாது. அப்படி தான் சூழல் மாறப்போகுது. அதிலும் பார்த்திங்கன்னா இந்த 1000 குற்றச்சம்பவங்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டது எல்லாருமே தாவேக்காரங்க. அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த tvkfiles.org வெப்சைட்டில் அவன் தெளிவாக தாவேக்கா சம்மந்தப்பட்ட குற்றவியல் சம்பவங்களை மட்டும்தான் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 40 நாளில் 1000 குற்றங்கள் அப்படின்னு சொன்னால் இது எந்த இடத்தை நோக்கி தமிழகத்தை தள்ளுது? 89களில் அம்மையார் ஜெயலலிதா செய்த சட்டசபையில் நடத்திய வன்முறை சம்பவங்கள் மீண்டும் இப்போ 2026 சட்டசபையில் நடக்க போதா? ஒரு ராயபுரத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அங்கே சீட்டை விட்டு எந்திரிச்சு அடிக்க ஓடி வர்றாரு. யார் அவர் அடிக்க வந்தார்? உதயநிதி அடிக்க வந்தாரா, இல்லை சிவசங்கர் அடிக்க வந்தாரா, இல்லை அந்த தூத்துக்குடி எம்எல்ஏவை அடிக்க வந்தாரா? யார் அடிக்க வந்தார்? அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அந்த லைவ் ஓடிட்டு இருந்தது பார்த்தீங்களா சட்டசபையில், அந்த சட்டசபை லைவையும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அது யாருக்கோ அறிவு இருந்திருக்கு, லைவில் எல்லோரும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அந்த லைவை கட் பண்ணி விட்டாங்க. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சபாநாயகர் பேசி ஏதோ சமாதானமாகி திமுக தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் அந்த மொழியில் பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும், ஆனால் சபை நாகரிகம் கருதி நாங்கள் பேசாமல் இருக்கிறோம், எங்களுக்கு தேவையில்லாமல் பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு ஆளுநர் உரைக்கான எதிர்க்கட்சியோட நன்றி அறிவிப்பு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு வழியாக சட்டசபை இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே ஏதாவது கலவரம் வரப்போதா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துக்கு தள்ளிடாதீங்க. அந்த சட்டசபைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது. அந்த நாகரிகம் முதல் முறையாக மீறப்பட்டது 89ல். அடுத்த முறையாக இப்போ 2026 அது நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.